ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் நண்பர். இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம நோன்பு செஞ்சுட்டு அப்படியே தராவி வந்து அஞ்சுமன்ல தொழுக போறோம். ஸோ, அத பத்தின ஒரு வீடியோ தான் ஸோ, இன்னைக்கு கொஞ்சம் அஞ்சுமன் போறனால கொஞ்சம் சீக்கிரமாவே என்னுடைய ஒர்க்ஸ வந்து 5:30க்கே நான் முடிச்சுட்டு, அப்படியே நைஸா என் ஆஃபீஸ்லேருந்து கிளம்ப ஆரம்பிச்சுட்டேன். ஸோ, யாருக்கும் தெரியாம கிளம்புறதில்ல. ஸோ, அந்த மாரி வேலைலாம் இல்ல. சொல்லிட்டு நான் கிளம்புனேன். ஸோ, யூசுவலா கிளம்பிட்டு இருக்கும்போது, யூசுவலா நான் ட்ரெயின் வழியா தான் போவோம். இன்னைக்கு ட்ரெயின் வழியா தான் போறேன். பட் வந்து நான் நோன்பு திறக்கிறது வந்து சிட்டி சென்டர்ங்கிற ஒரு இடத்துக்கு போறோம். யூசுவலா நான் அங்க திறக்க மாட்டேன். ஏன்னா, என்னோட ஒர்க்ஸ்லாம் கொஞ்சம் லேட் ஆகும் யூசுவலா. இன்னைக்கு அஞ்சுமன்ல போறதுக்காண்டி கொஞ்சம் யூசுவலாவே பிளான் பண்ணி 5:30க்கு கிளம்பிட்டேன். ஒரு ட்ரெயின் வழியா தான் நான் ரீச் ஆக போறேன். ஸோ, அங்க ரீச் ஆகிட்டு அப்படியே நம்ம நோன்பு தொறந்து கிளம்ப போறேன். ஸோ, ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது வேளச்சேரி டூ லைட் ஹவுஸ் போற ட்ரெயின்ல தான் நம்ப போணும். ஸோ, ட்ரெயின் ஏறிட்டேன். அப்படியே ட்ரெயின் ஏறிட்டு நம்மளுடைய நோன்பு தொழுகக்கூடிய டெஸ்டினேஷன் போய் அடைஞ்சுட்டு அப்படியே தொடர்ந்துட்டு கிளம்ப வேண்டியது தான். ஸோ, மயிலாப்பூர் வந்தாச்சு. ஸோ, மயிலாப்பூருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, முண்டகம்மி அம்மன் கோயில்னு சொல்லுவாங்க. ஸோ, அது ஒரு ஸ்டாப் இருக்கும். ஸோ, அந்த ஸ்டாப்க்கு அடுத்து லைட் ஹவுஸ் ஸ்டாப்ல தான் நம்ம போகக்கூடிய டெஸ்டினேஷன். ஒன் ஆஃப் த டெஸ்டினேஷன். ஸோ, நம்ம இந்த வீடியோவான முக்கியமான இடம் வந்து சிட்டி சென்டர். ஸோ, அத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ, சிட்டி சென்டர் உண்மையிலே வந்து ஓல்டஸ்ட் மால் சென்னையோட ஓல்டஸ்ட் ஒன் ஆஃப் த மால் வந்து இது. ஸோ, நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ, இந்த இடத்துல தான் நம்ம இஃப்தார் வந்து பண்ண போறோம். ஸோ, இஃப்தார் பண்ணக்கூடிய இந்த டெஸ்டினேஷன் லைட் ஹவுஸ் நம்ம இப்போ ரீச் ஆயாச்சு. ட்ரெயின் போகாம நின்னுட்டே இருக்கு. ஆ நின்றுச்சு. ஓகே. ஸோ, அப்படியே நம்ம கீழ இறங்கிட்டு அப்படி நம்ம மாலுக்கு ரீச் ஆயாச்சு. மால்லேருந்து போயிட்டு 4த் ஃப்ளோர்ல இருக்கு. ஸோ, அங்க வந்து இஃப்தாருடைய ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ, அங்க நம்ம போயிட்டு இஃப்தார சீரும் சிறப்புமா முடிச்சுட்டு வந்துடலாம் வாங்க. ஸோ, ஆல்மோஸ்ட் நம்ம 4த் ஃப்ளோர் ரீச் ஆயாச்சு. இஃப்தார் பண்ணக்கூடிய இடத்துக்கே வந்தாச்சு. ஸோ, இந்த இடம் பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து டர்ஃப் வந்து நெட்ஸ் கிரிக்கெட் சொல்லி ஒரு டர்ஃப் இருந்துச்சு முன்னாடி. ஸோ, இங்க தான் நாங்க யூசுவலா விளையாடுவோம். முன்னாடியே என்னுடைய ஆஃபீஸ் கொலீக்ஸ்லாம் வச்சு விளையாடுவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இஃப்தார் தொடக்கூடிய இடமா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிட்டி சென்டர்ல. ஸோ, நம்ம அப்படியே இஃப்தாருக்கான ஐட்டம்ஸ்லாம் தொறந்துட்டு, ஸோ ஒரு ஷார்ட்டான ஸ்நாக்ஸ் வந்து வச்சு இஃப்தார தொறந்துட்டு, அப்படியே நான் என்னுடைய ப்ரேயர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் இப்போ. ஸோ, இந்த ப்ரேயர்ஸ முடிச்சதுக்கப்புறம், கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே அஞ்சுமன் போலான்னு தான் பிளானு. ஸோ, இப்போ முடிச்சுட்டு கிளம்பியாச்சு என்னுடைய இதில. இங்க பாருங்க எவ்வளோ மக்கள் வந்து லேடீஸ், ஜென்ட்ஸ் எவ்வளோ பேர் வராங்க பாருங்க. ஸோ, கிட்டத்தட்ட ஒரே நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா, 800,000 பீப்பிள் வராங்க. ஸோ, இஃப்தார் அதுக்கு அவ்வளோ ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுவும் முடிச்சுட்டு என்னுடைய ஒர்க்க பார்த்தீங்கன்னா, பர்சனல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ, அதெல்லாம் கொஞ்ச நேரம் உட்காந்து மால்லேயே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு, ஒர்க் பண்ணிட்டு, நான் அப்படியே என்னுடைய ரேப்பிடோலேருந்து நான் போகக்கூடிய டெஸ்டினேஷன் அஞ்சுமான். ஸோ, அ அங்க போறதுக்கு என்னுடைய ஜர்னிய ஸ்டார்ட் பண்றேன். ஸோ, அப்படியே ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட டெஸ்டினேஷன் ரீச் பண்ண போறோம். ஸோ, அஞ்சுமன் ஒரு 1 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கும். தொழுக போறோம்னா, அது ஒரு பாரம்பரியமான ஒரு பள்ளிவாசல். சென்னையோட அது ஹாட்ஸ்பாட் சென்னையோட மாஸ்க்கு ரிலேட்டடு பார்த்தோம்னா ஒரு ஹாட்ஸ்பாட்டான பிளேஸு. ஸோ, இதுதான் அஞ்சுமானி இது இல்லையா? ஸோ, இங்க வந்தாச்சு நம்ப. ஸோ, இங்க இன்னைக்கு தராவிங்க தான் தொழுக போறோம் நம்ப. ஸோ, மக்கள் வந்து பலதர இடத்துலருந்து பார்த்தீங்கன்னா, வெவ்வேற பிளேஸ்லேருந்து வந்து ஒரே நேரத்தில விசிட் பண்ணி தொழக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மாஸ்க் அது அஞ்சுமணி இல்லையா? قال رب انصرني على القوم المفسدين ولما جاءت رسلنا إبراهيم بالبشرى قالوا ஸோ, எங்கே வந்து குழந்தைங்களுடைய ப்ரெசன்ஸ் கம்மியா இருக்கோ, அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஆ ப்ரேயரோ இல்ல எதுவா இருந்தாலும் சரி, அங்க வந்து ஃபியூச்சர் ஜெனரேஷனுடைய அந்த பங்களிப்பு இல்லாம போகுதுங்கிறதுக்கான ஒரு இதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ, அந்த மாரி தான் வந்து ஃபுல் கிட்ஸ் தான். கிட்ஸ் ஒரு பக்கம் விளையாட, ஜென்ட்ஸ் ஒரு பக்கம் லேடீஸ் இன்னொரு பக்கம் ப்ரேயர் பண்ண. ஸோ, ஒரு ஃபுல்லா ஃபில்டு அந்த மாஸ்க் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1000 பிளஸ் பீப்பிள்ஸ் வந்து அட் அ டைம்ல வந்து ப்ரேயர் பண்ணக்கூடிய காட்சிய தான் நம்ம பார்த்தோம் இப்ப. ஸோ, அத முடிச்சுட்டு நான் அப்படியே கிளம்ப போறேன். ஸோ, கிளம்பிட்டு அப்படியே என்னுடைய பிளேஸ் நான் சாப்பிட்டு கிளம்ப போறேன். ஸோ, இந்த மாஸ்க்கு ஏன் கொஞ்சம் ஸ்பெஷல்னா, ஆ இதுக்கான ஏற்கனவே சொன்ன மாரி ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மாஸ்க் இது. அங்க சென்னையில. ஸோ, இது வந்து எனக்கு வந்து பர்சனலா பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாவும் அதே மன அமைதியாவும் இருக்கும். ஸோ, அதுக்காண்டி தான் நான் இந்த மாஸ்க் வந்து சூஸ் பண்ணி,
ஆ ரம்ஜான்ல நான் ஒரு 3, 4 இயர்ஸா சென்னையில இருக்கேன். ஸோ ரம்ஜான்ல எனக்கு வந்து இது ஒரு இங்க போய் ப்ரேயர் பண்றது வந்து எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம். அது மோரோவர் வந்து ஹார்ட்க்கு பீஸா இருக்கும் எனக்கு. ஸோ அதனால தான் நான் இது எப்பயுமே ஒன் டைமாச்சும் விசிட் பண்ணி நான் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சுருவேன். ஸோ அப்படியே முடிச்சுட்டு நான் ப்ரேயர் வழியா என்னுடைய ரூம் பக்கத்தில இருக்கக்கூடிய டெஸ்டினேஷன் போயிட்டு நான் சாப்பிட்டு கிளம்ப போறேன். ஸோ நீங்க உங்களுடைய ஒப்பீனியன் இந்த வீடியோஸ் பத்தி சொல்லுங்க. யார் யாரெல்லாம் வந்து யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, அஞ்சுமன்ல வந்து போய் ப்ரே பண்ணியிருக்கீங்க? ஸோ அங்க உங்களுடைய அனுபவங்கள்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அஞ்சுமன் போய் ப்ரே பண்ணவங்களாலும் சரி, ஸோ அத பத்தின ஒரு விஷயங்கள் தெரிஞ்சவங்களும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ஐசோஸ் ரீச் ஆயாச்சு. அப்படியே இங்க சாப்பிட்டுட்டு என்னுடைய லைட்டா டின்னர மட்டும் முடிச்சுட்டு நான் கிளம்பலான்னு இருக்கேன். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே கஜ கஜன்னு தான் இருக்கும். ஸோ ஐசோஸ் உங்களுக்கு தெரியும். ஆல்மோஸ்ட்டே நார்மல் டயத்திலேயே கஜ கஜன்னு தான் இருக்கும். ஆனா இது ரம்ஜான் டைம் இல்லையா? சொல்லவே வேணாம். ஸோ மக்கள் வந்து இங்கிட்டு மாலை போதிக்கு தான் இருப்பாங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபௌட் திஸ் வீடியோ. ஆ ஏதாச்சும் ஒரு விஷயம்னா அ உங்களுக்கு ஷேர் பண்ண தோணுச்சுனா நீங்க ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன். டில் தென் பாய்.